Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம மேங்கோ வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சுகர் எதுவும் பயன்படுத்தாம ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடைகள்ல போய் ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படினா அதுல எந்தெந்த கலர் இல்ல எந்தெந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்பவே ஹெல்த்தியா வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கான பொருட்களும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகமா தேவைப்படாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான பொருட்கள் தான். சோ கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே யம்மியா, கிரீமியா, டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு மேங்கோ எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. இனிப்பான மாம்பழமா இருந்துச்சுனா ரொம்ப நல்லது. இப்போ இது இந்த மாதிரி கியூப்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இத ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் செட் பண்ண வச்சிரலாம். அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ஃப்ரீசர்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல்ல ஒரு 20 போல பாதாம் பருப்பு, 20 போல பிஸ்தா பருப்பு எடுத்துர்க்கேன். அப்புறமா டேட்ஸ் தான் பாத்தீங்க அப்படினா சுகருக்கு ஈக்குவலா நம்ம வந்து ஆட் பண்ண போறது. இது நல்ல ஒரு இனிப்பும் நல்ல ஒரு டேஸ்டும் நல்ல ஒரு ஹெல்த்தியுமானது. சோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். டேட்ஸ் இல்ல அப்படினா டேட்ஸ்க்கு பதிலா நீங்க தேன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ டேட்ஸ் போட்டுட்டு நல்லா சூடான தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இத ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சு எடுக்க போறோம். இத அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கு நம்ம குக் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இது ரொம்ப அரைப்படாத காரணத்தினால நான் வந்து இதுல 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். பால் ரெண்டாவது சேர்த்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல அப்படினா இந்த மாதிரி அரைக்கும் போதே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருங்க. இப்போ பாலும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மேங்கோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணோம் அப்படினா நல்ல ஃப்ளஃபியா நம்ம வந்து பட்டர் கிரீமோ இல்ல ஃப்ரெஷ் கிரீமோ ஆட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணும்போது அது இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணும். அதாவது அந்த ஃப்ரெஷ் கிரீமுக்கு பதிலா இது நல்ல ஈக்குவலைஸ் ஆயிருக்கும். சோ அதுக்காக தான். இப்போ இத வந்து இந்த மேங்கோ உள்ள போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சு எடுக்க போறோம். மேங்கோக்கு பதிலா நீங்க பனானா, ஆப்பிள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணா இதே மாதிரி நீங்க ஃப்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா ஃபைனா நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் பாருங்க. உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும். நல்ல கிரீமியா இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை பொறுத்தவரை நம்ம ரெண்டாவதா திரும்பவும் மறுபடி எடுத்து நல்லா அரைச்சிட்டு மறுபடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்ல கிரீமியா இருக்கிறதுனால நம்ம அப்படியே செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரே எடுத்துட்டு உள்ள நம்ம கம்ப்ளீட்டா எல்லா பேஸ்ட்டையுமே ஊத்திடலாம். ஊத்திட்டு கொஞ்சமா மேங்கோஸ் மட்டும் குட்டி குட்டியா கியூபஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது எடையா இருக்கும்போது சாப்பிட நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தேவைப்பட்ட நட்ஸ், சாக்கோ சிப்ஸ், சாக்லேட் எது வேணா போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சில்வர் ஃபாயில் ஷீட் வச்சு ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். இதுல கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கும். நீங்க வந்து சில்வர் ஃபாயில் ஷீட் இல்ல அப்படினா பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அது வச்சு கூட நீங்க ஃபுல்லாவே ராப் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஃப்ரீசர்ல ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். 8 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு. நமக்கு சூப்பரான பெர்ஃபெக்ட்டான ஐஸ்கிரீம் வீட்லயே ரெடி ஆயிருச்சு. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியா. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க வெயில் சமயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு அவ்வளவு எனர்ஜியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல எந்த ஒரு சுகரோ இல்ல எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எதுவுமே இல்லை. நம்ம வீட்ல ரொம்ப ஹெல்த்தியா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இத இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படினா எடுத்துக்கோங்க. இல்ல உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்துச்சு அப்படினா அதுல கூட நீங்க ஈஸியா எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும். இப்போ இத இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிரலாம். வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல கிரீமியா வந்திருக்குன்னு. இது சட்டுன்னு பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகியும் போகாது. இந்த ஐஸ்கிரீம் பொறுத்தவரை நான் வீடியோ கிளிப்பிங் மொத்தமா எடுத்து முடிக்கிறது வரையுமே அது மெல்ட்டே ஆகல. அவ்வளவுக்கு டேஸ்டா அவ்வளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெசிபி. சோ கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சமா நட்ஸ் மட்டும் மேல தூவி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை பை.